பைல்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பயங்கரமா இருக்குமா? இல்லைங்களா, அந்த இடுப்பு பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் நார்மலா ஆனஸ்ல ஆசனவாய் பகுதியில பார்த்தோம்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட எக்ஸஸா தான் இருக்கும். ஆனா இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கிறது தவறான விஷயம். ஆரம்பத்திலே இதை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துணும். ரொம்ப எளிமையாக சித்த மருத்துவத்துல இதுக்கு தீர்வுகள் இருக்கு. சிலருக்கு ரொம்ப நாளா கான்ஸ்டிபேஷன் இருக்குங்க. மலச்சிக்கல் ரொம்ப நாளா இருக்கும். எனக்கு 2 நாளுக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் நான் மோஷன் போறேன். அப்படி மோஷன் போகும்போது ஹார்ட் ஸ்டூல்ஸ். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர், இப்போ சமீபமா நியூஸ்ல ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அதாவது நார்த் சைட்ல ஒருத்தருக்கு ஒரு பைல்ஸ் ப்ராப்ளம் ஆயிட்டு அவர் ட்ரீட்மெண்ட்காக அவங்களுடைய ஆஃபீஸ்ல லீவ் கேட்டு இருந்திருக்காங்க. அவங்க லீவே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் பயங்கரமா ஜாஸ்தி ஆயிட்டு ஆஃபீஸ்லயே அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டி அவரோட மேனேஜருக்கு காமிச்சிருக்காரு. இங்க பாருங்க, எனக்கு எவ்வளோ உடல் உபாதை இருக்கு, எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, நீங்க புரிஞ்சிக்காம எனக்கு லீவ் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பைல்ஸ் ப்ராப்ளம்காக அவர் ஆஃபீஸ்லயே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ இது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ பைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பயங்கரமா இருக்குமா? நிச்சயமாமா. ஸோ பைல்ஸ் அப்படின்னு சொல்றது நம்ம உடலோட மூலாதாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த இடுப்பு பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் நார்மலா ஆனஸ்ல ஆசனவாய் பகுதியில பார்த்தோம்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட எக்ஸஸா தான் இருக்கும். 1 or 2 degrees அதிகமா இருக்கும். ஸோ இதுலேயே ஒரே இடத்துல உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறோம், ஏசிலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றோம், சரியாக தண்ணி குடிக்காம இப்போ பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகுனா மூலாதார சூடு அதிகமாகுது. இப்போ பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேட்ட மாதிரி அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். ஸோ எப்போவுமே உட்கார இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குங்கன்னா எரிச்சலோடையே இருக்குது, ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு, மோஷன் போகும்போது மரண வேதனை. பேஷண்ட்ஸ் அதான் சொல்லுவாங்க, டாக்டர் ஒவ்வொரு நாளும் மோஷன் போகும்போது ரத்தம் வடியுது, எனக்கு வலி தாங்க முடியல, மோஷன் போயிட்டு 2-3 மணி நேரம் அந்த வலி எனக்கு இருக்கு, எந்த நேரத்துல ப்ளீட் ஆகும்னு எனக்கு தெரியல, அப்படி மோஷன் போய் முடிச்ச உடனே பச்சை ரத்தமா போகுது. அப்பா, இந்த அளவுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்வாங்க. ஆனா இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கிறது தவறான விஷயம். ஆரம்பத்திலே இதை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துணும். ரொம்ப எளிமையாக சித்த மருத்துவத்துல இதுக்கு தீர்வுகள் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயமே ஸ்டார்டிங்ல நம்ம கியூர் பண்ணிட்டோம்னா ஈஸியா கியூர் ஆயிடும். பைல்ஸும் அந்த மாதிரி தான். ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல அதை கியூர் பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, இப்போ பைல்ஸ் நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன மாதிரி இருக்கும் டாக்டர்? அது பேசிக்கா பார்த்தோம்னா மோஷன் போகும்போது எரிச்சல். சிலருக்கு ரொம்ப நாளா கான்ஸ்டிபேஷன் இருக்குங்க. மலச்சிக்கல் ரொம்ப நாளா இருக்கும். எனக்கு 2 நாளுக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் நான் மோஷன் போறேன். அப்படி மோஷன் போகும்போது ஹார்ட் ஸ்டூல்ஸ் ரொம்ப டைட்டா போற மாதிரி இருக்கு. அப்போ ஸ்டார்டிங்ல என்ன ஆகும், லைட்டா ஃபிஷர் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போ மோஷன் போகும்போதெல்லாம் அந்த ஃபிஷர்ல இருந்து லைட்டா ப்ளீட் ஆகலாம். இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பைல்ஸ் அப்படின்னு சொல்றது அதிகமா ஃபிஷர் இருந்து இன்ஃப்ளமேஷன், பிளட் வெசல்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகி ஒரு தசை வளர்ச்சி மாதிரி வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க, ரெட் கலர்ல எனக்கு தெரியுது டாக்டர், ஃபர்ஸ்ட் சுண்டக்காய் சைஸ்ல இருந்தது இப்ப நெல்லிக்காய் சைஸ் வரைக்கும் பெருசாயிடுச்சு. இதுல இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்டர்னல் பைல்ஸ்னா உள்ளேயே நமக்கு இருக்கும், ப்ளீடிங் மட்டும் வந்துட்டு இருக்கும், பெயின் இருக்கும், மோஷன் போகும்போது பெயின் இருக்கும், எப்போ பாரு அந்த ஒரு வலி. ஸோ இந்த ஆனஸ்ல இருக்கிற பெயின் அடிவயிற்று பகுதியில் வரும். பேக் பெயின் சிவியரா இருக்கும், என்னால் உட்காந்து டிரைவ் பண்ண முடியல, சீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ண முடியல, மோஷன் போக முடியலன்னு ரொம்ப சிவியரா பெயின் இருக்கும். எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்றது அந்த க்ரோத் வெளியிலே நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் மோஷன் போகும்போது இது ட்ரபிள் தான். சிலர் இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஜரி பண்ணிடுவாங்க. ஆமாம், சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா அப்பாடா பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைப்போம். திரும்பவும் 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு திரும்பவும் வரும். ஸோ அதுக்கு நான் சித்தால என்ன சொல்லுவோம், டயட் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ ரூட் காஸ் என்ன, வேரிலிருந்து ஒரு நோயை நம்ம குணப்படுத்துறது தான் சித்த மருத்துவம். ஓகே, அப்போ நம்ம மேலோட்டமா அந்த பிரச்சனையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா வேர்ல இருந்து திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எப்படி கிட்னி ஸ்டோன்னா அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்றோம், திரும்ப 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டோன் திரும்ப ஃபார்ம் ஆகுது. அதே தான் இங்கேயும்.
ஸோ அப்போ சர்ஜரி பண்ணுறது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. அதுக்கான டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நாடி பார்த்து, ஸோ நாடி பரிசோதனை சித்தால வந்து மெயின். அவங்களுக்கு அழல் அப்படின்னு சொல்ற பித்த நாடி ரொம்ப அதிகமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கான மெடிசன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ இந்த பைல்ஸ்க்கு நம்மளுடைய சித்தால என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர்? முதல்ல பேஷண்ட்டு எந்த விதமான உடல் வாகு இருக்காங்க, வாதமா பித்தமா கபமா, மேக்சிமம் பித்தம் தான் இருக்கும். பித்த நாடியை பார்த்துட்டு அதை குறைக்கிறதுக்கான சிகிச்சை முறைகள் நம்ம கொடுக்கணும். இப்போ உடல் உஷ்ணத்தை வந்து தணிக்கிறதுக்கு எண்ணெய் குளியல் எடுக்கிறது, ஸோ டயட் வந்து ரெகுலராக இந்த டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு டயட் சார்ட் கொடுத்துருவோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் இன்டர்னல் பைல்ஸ் எக்ஸ்டர்னல் பைல்ஸ் இந்த மாடல் டேர்மில் சொல்லிடுறோம். ஆனால் சித்தர்கள் இதை 9 வகையாக சொல்லியிருக்காங்க, 9 டைப்ஸ் ஆஃப் பைல்ஸ். அப்போது நவமூலம் அப்படின்னு ஒவ்வொரு மூலத்துக்குமே அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், என்ன ஃபுட் எடுக்கணும், என்ன ஸ்பெஷல் மெடிசன்றதும் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்கும்போது இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு நெய் நெய் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெய்யில் செய்த மருந்துகள், நெய் மருந்துகள் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய மூலிகைகளை நெய்யில் காய்ச்சி அந்த மருந்தை நம்ம எடுக்கும்பொழுது தான் நிரந்தரமான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி லேகிய வகைகள் நெய்யில் செய்வோம். இந்த மாதிரி நெய் சேர்ந்து இருக்கக்கூடிய மருந்துகள் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி உணவு முறைகள், நல்ல ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பிடிக்கருணை. கருணை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பொங்கல் டைம்லலாம் நமக்கு கிடைக்கும். பிடிக்கருணை வந்து தினம்தோறும் ஒரு கிழங்கு நம்ம சாப்பிடணும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா காரம் எடுக்கக்கூடாது, புளி சேர்க்காம தான் சாப்பிடணும். அந்த மாதிரி டயட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுக்கணும். கண்டிப்பாக வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் எடுக்கணும். நான் சொன்ன இந்த கருணையிலே லேகியமும் சித்த மருத்துவத்தில் இருக்கு. சித்தா மெடிசன்ஸில் கருணை லேகியமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படி சாப்பிடும்போது பைல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ப்ளீடிங் பைல்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ப்ளீடிங் அரசாகும். ப்ளீடிங் இப்படி டெய்லி போயிட்டே இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்களேன், பாடியில அனிமிக் ஆயிடுவாங்க, நடந்தா தலை சுத்துது அப்படின்வாங்க. இதுல என்னன்னா நிறைய பேர் கூச்சப்பட்டுட்டு வெளியில சொல்றதே இல்லை. ஸ்பெஷலி லேடிஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தாலோ பைல்ஸ் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க, டாக்டர் எனக்கு இந்த ப்ராப்ளம். அது வந்து அதிகமாகி ஒரு கட்டத்துல என்னால இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு அப்பதான் வெளியவே வருவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து கரெக்டான இந்த மெடிசன்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த பைல்ஸுக்கான குரு மருந்துகளும் இருக்கு. குரு மருந்துகள்னா இன்னும் அதிகமான வீரியம் இருக்கக்கூடிய மருந்துகள், அனைத்திற்குமே ஆதியாக இருக்கக்கூடிய மருந்துகள். அதையும் நம்ம பைல்ஸுக்கு நம்ம கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்போ சர்ஜரி வந்து எல்லா நோய்க்குமே ஒரு தீர்வு. சம் எமர்ஜென்சி கண்டிஷன்னா ஓகே. ஸோ அந்த பைல்ஸ் இருக்குது, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது, கிட்னி ஸ்டோன்ஸ்க்குலாம் எடுத்தோடனே நம்ம சர்ஜரி எடுக்க வேண்டாம். ஸோ ரூட் காஸ் என்னவோ கம்ப்ளீட்டாக அதை க்யூர் பண்ணணும். ஸோ பல வருஷங்களாக இப்போ நம்ம அதுதான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பைல்ஸ்னு ஒரு பேஷண்ட் வராங்க, இதில் ஆனல் ஃபிஷர் இருக்கும், ஃபிஸ்டுலா இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது அதிகமாக ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாகிடும். ஓகே, தாங்க முடியாத ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் அவர் அந்த நார்த் சைடில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பைல்ஸ் வந்து என்னால் தாங்கவே முடியல டாக்டர் அழுகுறாங்க சில பேஷண்ட், லேடிஸ், எஸ்பெஷலி லேடிஸ். உட்கார முடியல மேம், கன்சல்டிங் வரும்போது உட்காருங்க, இல்லை மேம் நான் நிற்கிறேன், வந்து நான் இங்கே 1/2 hour வெயிட் பண்ணேன், நின்றுட்டே தான் மேம் நான் இருந்தேன், என்னால் சேரில் உட்கார முடியாது. ஸோ எப்படி நான் வந்து பீரியட்ஸ்க்கு நாப்கின் யூஸ் பண்ணுறனோ பைல்ஸுக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு ப்ளீடிங் ஹெவியாக இருக்குது, அனிமிக் ஆகிடுறாங்க, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது. ஸோ அப்போ இது ஸ்டார்டிங்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் சித்தாவில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட். இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஜாஸ்தி வந்து இந்த பித்த உடம்புக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ மற்ற 2 உடம்புக்கு மட்டும் ஏன் வரல இது? அதாவது வரும், பித்தம் பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு பித்த நாடி அதிகமாக தெரியும். இதுவே வாதம் இருக்கிறவங்களுக்கும் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. வாதத்தோடு பித்தம் சேர்ந்துருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த நாடி பார்க்கும்போது நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வாதம் சொல்றதும் அதிகமான வறட்சி தான், பித்தம் சொல்றது அதிகமான உஷ்ணத்தை சொல்றது. அப்போ 2மே சேர்ந்தாலும் நமக்கு மூல நோய் வந்துடும். ஸோ அதனால தான் ஆசன வாய் பகுதி பார்த்தோம்னா நார்மலாக நம்ம எப்பவுமே கூலாக வச்சுருக்கணும். ஸோ இரவு நேரத்தில் தொப்புளில் வந்து எண்ணெய் வைங்க அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொன்னதுக்கு வந்து இதுதான் ரீசன். அது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் அடி வயிற்றில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்கிறது, எண்ணெய் குளியல் எடுங்கன்னு சொல்கிறது. காலையில் எழுந்திரிச்சுன்னா நம்ம டீ காஃபி குடிக்க ஆரம்பிச்சிடும்.
என்னைக்கு இந்த டீ காஃபி வந்ததோ அல்சர், பைல்ஸ், ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. காலைல கொஞ்சம் நீர் ஆகாரம் குடிச்சு பழகணும். இந்த சம்மர் டைம்லலாம் இப்போ நீர் ஆகாரம் குடிக்கிறது இந்த மாதிரி பைல்ஸ் மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும். ஓகே, சூப்பர் மேம். ரொம்ப சூப்பராக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இதை பார்க்குற மக்களுக்கு இந்த மாதிரியான உபாதைகள் இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வெளியவே சொல்ல மாட்டாங்கன்னு. ஸோ நிச்சயமாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணி இதுக்கு என்ன தீர்வுன்னு நிச்சயமாக அவங்க கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. தேங்க்யூ மேம்.